கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மையிலே வெண்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மார்க் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறுவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே தந்திருக்கிற தலைப்பு அஃபர்மிங் த வொர்த் ஆஃப் கேர்ள் சைல்ட். பெண் பிள்ளைகளுடைய மாண்பினை உறுதி செய்தல் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நிலைகளில தேசமெங்கும் காணப்படுகிற பல்வேறு அபியூசிங் நிகழ்வுகளிலே அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் பெண் பிள்ளைகள். அதை மையப்படுத்தி திருச்சபையும் கூட இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். பல்வேறு வேத பகுதிகள் தரப்பட்டாலும் வேதத்துல பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே அவர்கள் சொல்லும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கான சொத்துக்களை பகிர்வில ஒரு உறுதி வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை வருகிறது. அப்படி நிலை கைவிடப்பட்ட நிலை காணப்படக்கூடாது என்பதைத்தான் அங்கே மையப்படுத்துகிறார்கள். எங்கும் கூட நாம் பார்க்கிற பகுதியில வெகு அழகான உச்சரிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வேத பகுதியில 35வது வசனத்துல ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக பரிதவித்து ஆண்டவரத்தில் முறையிடுகிறான். அவர் வந்து சுகப்படுத்த வேண்டும், ஜீவனை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் இங்கே மையமாக வருகிறது. 35வது வசனத்துல இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தினுடைய வீட்டில் சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அப்படி என்று சொன்னால், மரணத்தை உறுதி செய்வதற்கு பின்பதாக, அல்லது கிறிஸ்தவ பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சரீர மரணம் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பதாக நம்முடைய எந்த முயற்சியும் வீணும் விருதாவுமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஏன் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 36வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Jesus is comforting the leader. முதலாவது, இழப்பை குறித்து துக்கிக்கிறவனுக்கு அவர் ஆற்றுப்படுத்துகிற வார்த்தையை தருகிறார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை! பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படி என்று சொன்னால், உன்னுடைய கலக்கங்களை மாற்றி நம்பிக்கையோடு இருந்தால், நீ எதற்காக என்னிடத்துல வந்தாயோ அந்த காரியம் செயல்படும், அந்த காரியம் வெற்றியை தரும். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? 39வது வசனத்துல, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். இங்கே அந்த அந்த மரண வீட்டிலே பிரவேசித்த ஆண்டவர் அங்கு அழுது புலம்பிக் கொண்டு ஆட்சி தேற்றி கொண்டிருக்கிற மக்களை, ஒருவரை ஒருவர் அந்த கண்ணீரால் தேற்றி கொண்டிருக்கிற மக்களை பார்த்து, நீங்கள் அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை. அங்கே இருக்கிற மக்களையும் அவர் தேற்றுகிறார். He is comforting the common people. என் ஆண்டவர் அந்த மக்களையும் ஆற்றி தேற்றுகிறார். நீங்கள் அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை. ஒரு நம்பிக்கையின் நற்செய்தியை துளிர்விட செய்கிறார் பொதுமக்கள் மத்தியில. நிறைவாக இங்கே நாம் பார்க்கிற வார்த்தை என்ன? அவர் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். சிறுவனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். He used his power. When the people were gathered together with a disappointment, அவர் அந்த சிறுவனுக்கு ஜீவனை தருகிறார்.
சிறுவனின் வாழ்க்கையிலே ஒரு மாண்பை அங்கே வெளிக்காட்டுகிறார். அவருடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை உணர்த்துகிறார். முதலாவது யவீருவுக்கு ஆற்றுப்படுத்துகிறார், பொதுமக்களுக்கு ஆற்றுப்படுத்துகிறார், இங்கே ஜீவனை தந்து அவளையும் பலப்படுத்துகிறார். என் ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவர் உறுதி செய்கிறார். இன்றைக்கு நம்மை சுற்றிலுமாய் நடந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மாறுபாடுகளின் மத்தியில என் ஆண்டவர் என்னையும் இவற்றுக்காய் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி உறுதியோடு மக்களை தேற்றுகிற பணியிலே நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறோமா? திருச்சபை இன்றைக்கு இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிப்போம், இறைவனால் பயன்படுத்தப்பட ஒப்புக் கொடுப்போம், கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி சுவாமி. பெண் பிள்ளைகளை குறித்த கரிசனை எங்கள் மத்தியிலே வியாபித்திருக்கவும், அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்து அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அவருடைய வாழ்வை உறுதி செய்யவும் எங்களை அர்ப்பணித்து அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், செபக்குள்ள பிதாவே, ஆமென்.